சார் நீங்க வருத்தப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. முதல்ல வந்து யாரு என்னன்னு பாருங்க. அதுக்குள்ள ஏன் பதட்டப்படுறீங்க? சுப்பிரமணி அழுகாதப்பா. இப்ப எதுக்கு அழுகுற? அது உன் தங்கச்சியா இருக்காதியா? இல்ல டவுசரையா, நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு ஏதோ பயமா இருக்கு. அண்ணே நீங்க வருத்தப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இருக்காது. அப்படி யாரும் அவங்களுக்கு விரோதி இருக்க போறா? முதல்ல வாங்கண்ணே, போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துருவோம். மாமா எதுக்கு சம்பந்தமே இல்லாம போலீஸுக்கிட்ட நின்று அழுதுகிட்டு இருக்காரு? ஒருவேளை பிரச்சனை எதுவும் பெருசா இருக்குமோ? தங்கச்சிய காணா எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க போலீஸுக்காரேன்னு கேக்குறானா என்னவா? வாங்கடியே போய் அங்கனக்குள்ள போய் என்னன்னு கேட்டுக்குருவா. மாமா என்ன மாமா, என்ன ஆச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? வாத்தா அன்னைக்கிலி நம்ம லைலாவை காணாமனு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம்ல. ஆமா, என்ன கிடைச்சிட்டாளா? எங்க இருந்தாலும் போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. தங்கச்சி கிடைக்கலன்னா அழுகலாம், கிடைச்சதுக்கலாமா அழுவிய? ஆட இதுதான் ஆனந்த கண்ணீர்னு சொல்றதோ? தான் ஆடாட்டாலும் தான் தசை ஆடுங்கிறது சரியாத்தான் இருக்கு. அட என்ன மனுஷன் நீங்க போங்க. எம்மா சொல்றத கேட்டுட்டு பேசுங்க. லைலா இன்னும் கிடைச்ச வார்டு இல்ல. இன்ஸ்பெக்டர் எதேதோ சொல்றாரு, அதை நினைச்சுட்டேன் சுப்பிரமணியம் அழுதுகிட்டு இருக்கேன். என்ன டவுசரையா சொல்றிய? இன்னும் கிடைக்கலன்னா அப்புறம் சார் வந்திருக்காரு. அம்மா ஒரு பாடி ஊர்னிக்கரையில ஒதுங்கி இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. ஒருவேளை அது லைலாவா இருக்குமோன்னு டவுட்ல தான் வந்தேன். நீங்க எல்லாரும் வந்து பார்த்து கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டீங்கன்னா யாரு என்னன்னு மத்த ஸ்டெப்பை நாங்க எடுக்க ஆரம்பிச்சிருவோம். என்ன செய்வேன்? என்ன சார் இப்படி சொல்றீங்க? அம்மாடி அன்னைக்கிலி அவர் அங்கே கிடக்கிறது லைலா அதேன்னு முடிவாலாம் சொல்லல. ஒருவேளை லைலாவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது மாதிரி சந்தேகத்துல தான் சொல்றாரு. நம்ம போய் பார்த்தாத்தேன் அங்கே கிடக்கிறது யாரு என்னன்னு நமக்கே தெரியுமா? அதுக்குள்ள யாரு எந்த முடிவுக்கும் வராதியே அம்மா சொல்லிவிட்டேன். அக்கா என்னக்கா இன்ஸ்பெக்டர் இப்படி சொல்றாரு? அத்தாடி என்னது இது, இந்த ஆளுக்கு இப்படி பேசிக்கிறாங்க? கம்மாய்க்குள்ள கிடக்கிறது லைலா தானே, அப்ப யார் அவளை அடிச்சு கொண்டிருப்பா? அத்தாடி நான் என்ன செய்வேன்? போலீஸுக்காரவங்களுக்கு தெரியாமலா வந்து இப்படி சொல்ல போறாங்க, கூப்பிட போறாங்க. அப்ப யார் அவளை அடிச்சு கொண்டு தூக்கி வீசியிருக்காங்க போலயே. அலமேலு அந்த குட்டிய அடிச்சு கொள்ற அளவுக்கு அப்படி அவ என்னடி செய்ய போறா? என்னடி போலீஸுக்காரங்க இப்படி சொல்றாங்க? ஊருக்காட்டுல ஒரு வீடு பாக்கி இல்லாம போய் வம்பு இழுத்துட்டு வர்றது, வட்டிக்காரன் வாசிக்காரன்ட்ட பூரா கடனை வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டு பொண்டாட்டியும் புருஷனும் ஊரை ஏமாத்திக்கிட்டு திரிகிறது. எவ வீட்டுல எவ விட்டு புள்ள கழுத்துல கிடக்கிற நகை, காலில் கிடக்கிற நகையை பூரா புடுங்கிட்டு அதை திருடிட்டு ஓடுனா எவன் எங்கிட்டு கொண்டு ஓட்டானோ யாருக்கு தெரியும்? எவன் தேன் கொண்டு ஓட்டானோ இல்ல எவளும் தேன் கொண்டு ஓட்டு வீசிட்டு போனாளுகளோ? இந்த ஊர் உலகத்துல யாரை நம்ப முடியுது? இப்ப யார குத்தி காட்டுற நீ? என் மருமகளத்தான் சொல்றியா கொலகாரின்னு? இது என்னடி இது, இந்த குப்பமா இப்படி கிளம்புற? அடியல நான் எங்க ஓ மருமகளை கொலகாரின்னு சொன்னேன்? எவ எங்கிட்ட கொலவணி போட்டாலோன்னு யதார்த்தமா தானே சொல்றேன். யதார்த்தமா சொன்னியா இல்ல குத்தி காட்டணுமேனு குத்தி காட்டுறியா? என் மருமக மேலையும் வனசா குட்டி மேலையும் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் அவ புருஷன். இந்த நேரத்துல அவ செத்து போயிட்டோம்னு நியூஸ் வந்துச்சுன்னா அப்ப நீ என் மருமகளை தானே கொலகாரின்னு சொல்ற? என் குடும்பத்தை பார்த்தா உனக்கு என்ன கொலகார குடும்பம் மாதிரி தெரியுதா? இல்ல என் மருமகளை பார்த்தா உனக்கு கொலகாரி மாதிரி தெரியுதா? வார்த்தையை அளந்து பேசு வளமேலு. அப்புறம் மரியாதை கட்டு போ அவன் சொல்லிவிட்டேன். வளமேலு வாய வச்சுக்கிட்டு சும்மா இருவண்டி. ஏன் இப்படி எல்லாம் குத்தி காட்டி பேசுற? என்னடி முட்டைக்காரி, அவளுகளுக்கு ஏத்துக்கிட்டு நீனும் கிளம்புறீ என்ன? நான் உன்கிட்ட 19 தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இவளுகளா வெட்டி கொண்டுட்டாளுன்னு சொல்றேன். இது நல்ல கதையா உள்ள இருக்கு. சாதாரணமா கூட பேசக்கூடாது அந்த ஊர்ல. மொட்டைக்கராத்தா விடுங்க, பேசுறவங்க பேசிட்டு போறாங்க. நான் செஞ்சிருந்தா தானே எனக்கு என் பிள்ளைகளுக்கு அந்த பாவமும் பழியும் வந்து சேரும். என் மேல எந்த தப்பு இல்லாதப்ப நான் எதுக்கு பயப்படணும்? பேசுறவங்க பேசிட்டு போறாங்க. நரம்பு இல்லாத நாக்கு 4 பக்கம் தான் பேசு. வாரடி வனசா, போலீஸுக்கார் வந்து செத்து போயிட்டா கம்மாய்க்குள்ள கிடக்கா ஊர்னிக்குள்ள கிடக்கு பொணம் கிடக்கு வாங்க வாக்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால நான் எங்கிட்ட எவள்கிட்ட ஒத்துப்பட்டாலோ எவள்கிட்ட போய் திருடிட்டு வந்தாலோ வட்டிக்கு வாங்கியிருக்கா வாசிக்கு வாங்கியிருக்கா எவனாவது குத்தி கொண்டு ஓட்டிருப்பேன்னு நான் 19 தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வனசாதையும் கொண்டு ஓட்டிருப்பா, மாண்டனதையும் கொண்டு ஓட்டிருப்பான்னு நான் என்ன உங்களை கையை காட்டியா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நல்லால வாரியை இப்படியே வரைஞ்சு கட்டிக்கிட்டு அலமேலனா என்ன இது பண்ணிட்டா கிடக்கா? எல்லாரும் நல்லாத்தான் பேசுறிய. ஊருக்குள்ள என்னென்னமோ தான் பேசுறாளுங்க. வனசா அப்படி பண்ணிருப்பா, மாடனை இப்படி பண்ணிருப்பான்னு எல்லாத்தையும் வந்து அவ அதை சொன்னா இதை சொன்னா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் என்னமோ ஒரு வார்த்தையை விட்டதுக்கு உங்களுக்கு எல்லாம் பட்டுக்கிட்டு போகுது.
பேசிட்டு விடு. நீ அவளுகளை கை கட்டி சொல்லலைல, அப்புறம் ஏன் நீ கோவப்படுற? பேசாம வீட்டுக்கு போங்கடி ஆத்தாக்களா. பாவம் அவளுக்கு என்னவோ ஏதோன்னு அதை தேடுறதை விட்டுப்புட்டு இவளுக சண்டை விட்டுட்டு கிடக்காளுக இப்படி. ஐயா சாரி, எந்த ஊர்னி கரையில எங்கனக்குள்ள கிடக்கலாம், வாங்கலேன் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவான். அம்மா எல்லாரும் வர வேணாம், ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 பேர் மட்டும் கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடையாளம் தெரியலைன்னா நீங்க எல்லாம் வாங்கம்மா. சார் டவுட்ல தானே கூட்டிட்டு போறிய, அது லைலா கிடையாதுல்ல. கன்ஃபார்மா சொல்ல முடியாதுமா. நீங்க சொன்ன அங்க அடையாளங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது லைலாவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது மாதிரி தான் இருக்கு. நீங்க நேர்ல வந்து ஒரு 4 பேர் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாதான் தெரியும். யார் வரீங்க என் கூட? ஐயா நீங்களும் அவங்க அண்ணனும் வரீங்களா? சுப்பிரமணி, நீ இங்கேயே அழுது புலம்பிக்கிட்டு இருக்க, நீ என்னத்தப்பா வந்த? நீ இருவே, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஐயோ இல்ல டோசரையா, நானும் வரேன். ஐயா அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள விழுந்து இன்னையோட 3 நாள் ஆச்சு. தண்ணியை அதிகமா குடிச்சு முகம் எல்லாம் உப்பி போயிருக்குங்க ஐயா. யாருன்னு அடையாளம் காட்டுறதுக்கு அவங்க குடும்பத்து ஆளுக்குன்னா வசதியா இருக்கும். பேசாம அவங்க அண்ணனே வரட்டுமே. ஓ கடவுளே, என்னதான் சண்டை ஓட்டாலும் வம்பு ஓட்டாலும் அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நான் ஒரு காலம் நினைச்சதில்லையே. என் தங்கச்சியா இருந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன்? எங்க அம்மாவுக்கு நான் என்ன பதில சொல்லுவேன்? சுப்பிரமணி அழுகாதையா, முதல்ல போய் பாப்பா வாப்பா. ஐயா என் தங்கச்சியா இருந்தா நான் என்னையா செய்வேன்? எங்க அம்மாவுக்கு நான் என்னையா பதில் சொல்லுவேன்? 1க்கு 2 பிள்ளைய இருக்குகளே, அதுகளை யாரு பாப்பா? அதுக்கு நல்லது கெட்டது யாரு பண்ணுவா? தாய் இப்ப இல்லாதவளா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு தாய் இருக்கிறது மாதிரி வருமா? அந்த ஆளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியலையே டவுசரையா. என் தங்கச்சி இல்லாம நான் என்ன பண்ணுவேன் டவுசரையா? மாமா நீங்க கவலைப்படாதீங்க, அது லைலாவா இருக்காது மாமா. இப்ப எதுக்கு புலம்புறிய? நேர்ல போய் பார்த்தா என்ன ஏதுன்னு தெரிஞ்சிட போகுது. முதல்ல நீங்க கிளம்பி போங்களேன். இன்னைக்கு எனக்கு போறதுக்கே பயமா இருக்குமா? ஒருவேளை லைலாவா இருந்துச்சுன்னா? அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு நம்மளா புலம்பிக்கிட்டு எதுக்கு மாமா நிக்கேன்னு? போய் பார்த்தா என்ன ஏதுன்னு தெரிய போகுது. அவளுக்கு அப்படி என்ன மாமா கொடுமை நடந்துச்சு, தண்ணிக்குள்ள விழுந்து சாகிற அளவுக்கு? கண்டிப்பா அது லைலாவா இருக்காது மாமா. நீங்க போய் பார்த்துட்டு வாங்களேன். சார் டைம் ஆகுது, வந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஐயா சுப்பிரமணி, என்னத்துக்கு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இங்கனையே நின்றுகிட்டு இருக்க? வாயா, போய் ஒரு எட்டு நேர்ல பார்த்துட்டு வந்துட்டோம்னா ஓ மனசும் திருப்தி ஆயிரும்ல. ஆமா மாமா, முதல்ல கிளம்புங்க, போயிட்டு வாங்க. சரி, பாவம் காலையில பங்கச என்ன புலம்பி அழுதுகிட்டு இருந்தா. வாடி அவட்ட போய் விஷயத்த சொல்லுவா. 3 நாளா புள்ள தண்ணி வண்டி குடிக்காம சோறு தண்ணி திங்காம கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. என்ன ஏதுன்னு சொன்னோம்னா அவளை ஓடி போய் பாப்பால்ல. லைலா குட்டி கிடைச்சிட்டோம்னு வந்து போலீஸுக்காரு சொன்னா உன் மக இங்க இருக்காளாம் அங்க இருக்காளாம் போய் பாருடின்னு சொல்லலாம். செத்து போய் கிடக்கிறது உன் மகளா என்னன்னு போய் பாருன்னு என்னன்னடி அலமையில சொல்றது? மக எங்க இருக்கா என்ன செய்யறான்னு தெரியாம சோறு தண்ணி கூட திங்காம கிடந்தாள்ளடி. வா மொட்டைக்காரி, போய் சொல்லித்தானே ஆகனே, வேற என்ன பண்ண சொல்ற? சரி வாட்டி அலமையில வா வா. மனசாக்கா, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குக்கா. நம்ம மேல தப்பு இருந்தா தன்னடி மாடன்னு பயப்படணும். நீ ஏண்டி அழுகிற? இல்லக்கா, ஒருவேளை ஊர்னி கரையில கிடக்கிறது லைலாவா இருந்துச்சுன்னா இந்த அலமேல சொன்ன வார்த்தையை தனக்கு அந்த ஊரே சொல்லு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. சரி ஓகே ஜீவா, சாப்பிட்டல, வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சுல, கிளம்புற வழியை பாரு, உட்காந்துட்டே இருக்க. என்னடி சாப்பிட்ட உடனே கிளம்ப சொல்ற? ஏன் சாப்பிட்ட அத்தானுக்கு வெத்தலை பாக்க மடிச்சு கொடுத்து பக்கத்துலயே உட்காரட்டுமா? ஆளை பாரு, கிளம்புடா, ஆள் வந்துடுவாங்க. அம்சா, எனக்கு இன்னும் பசி அடங்கல. நீ போய் இன்னொரு ஆஃப் பாயில் போட்டு எடுத்துட்டு வா. நல்ல பெப்பர் தூக்கல போட்டு எடுத்துட்டு வா. உத வாங்குவ ராஸ்கல், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 3 ஆஃப் பாயில் சாப்பிட்டல, ஏதோ பசியோட போறேன்னு சொல்றானே, சாப்பிட்டுட்டு போட்டோன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பண்ற. போதும் போதும், நீ இடத்த காலி பண்ண சாமி. என்னடி துரத்துறதுலயே குறியா இருக்க? என் செல்லம் இல்ல, ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போட்டுமா? சாப்பிட்டோன்னே கிளம்புறதுக்கு ஒரு மாதிரி மந்தமா இருக்குடி. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ கிளம்பி போய் உங்க வீட்டில் உட்காந்து நல்லா ஏசியை போட்டு கூலிங்காக வச்சு சில் பண்ணு. இங்கெல்லாம் ஒன்றும் சில் பண்ண வேணாம், இடத்த காலி பண்ணு. அப்ப போய் தான் ஆகணுன்ற. அதை தான் இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருக்கேன். கிளம்பு கிளம்பு. கிளம்பணுமா? ஜீவா, அக்கா வந்தா நான் தான் ஜீவா மாட்டிப்பேன். உன்னை சாப்பிட வர சொன்ன பாவத்துக்கு என்னை மாட்டி விட்டுட்டு போயிடாதடா ப்ளீஸ்டா, இடத்த காலி பண்ணிடுறா. சரி சரி, அரண்டு சாகாத, நான் கிளம்புறேன்.
ம் ஓகே பாய். பெரிய வீராதி வீரி சூராதி சூரி மாதிரி பேச்சு மட்டும்தான். சரி ஓகே, பாய் பாய். பாய் ஜீவா. யாரத்தை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு ஒரு இளவும் புரியலையே. அந்த மனுஷன் மேல இம்பிட்டு நாளும் சந்தேகப்பட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு அவர் வந்து என் காலில் விழுந்து என் பொண்டாட்டியை எப்படியாவது கூட்டிட்டு வாங்க, என் பொண்டாட்டியை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு காலில் விழுந்து கதறிட்டு போறாரு. இப்ப நம்ம யாரு பக்கம் பழி இருக்குன்னு நம்புறது? எல்லாத்தையும் தாண்டி என் புள்ள எங்க இருக்கான்னு தெரியலையே. எம்மா தங்கச்சியை காணோம்னு சொல்றாங்களே, என்னம்மா ஏதும்மா? வந்து அந்த பிள்ளைய கண்டுபிடிப்போம்மா, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்மா, இல்லை அவரை பிடிச்சி என்ன ஏதுன்னு கேட்போம்னு இதுவரை ஒரு வார்த்தைனால வந்து கேட்டிருக்கானா? அவன் இல்லாமல் போனால் இவளுக்கு என்னன்னு இவன் இருக்கேன், இவன் இல்லாமல் போனால் அவனுக்கு என்னன்னு அவன் இருக்கேன். நான் பெத்த ரெண்டு இப்படியா இருக்கானு? அதாவது அண்ணனும் தங்கச்சி அக்கா தங்கச்சி எல்லாம் எம்புட்டு கம்புட்டு ஒத்துமையா எப்படியெல்லாம் இருக்குதுங்க. நான் பெத்த ரெண்டு இப்படி கொஞ்சம் கூட பாந்தம் இல்லாமையில கிடந்திருக்கு. கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே. நான் எந்த போலீஸை பார்ப்பேன், எந்த வக்கீலை பார்ப்பேன்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த தெய்வந்தேன். அந்த தெய்வத்திட்ட முறையிட்டு என் பிள்ளைய எப்படியாவது என் கண்ணு முன்னாடி வந்து சேர்த்துறேன்னு வேண்டதை தவிர வேற என்ன எனக்கு தெரியும்? நான் யாரை போய் பார்க்கறது? ஐயோ கடவுளே, வயசான காலத்துல வெந்ததை திண்டுட்டு விடி வந்தா சாவம்னு உட்கார்ந்துருக்க என்னால முடியலையே. அந்த போலீஸுக்காரங்கிட்டயே போய் கேட்பமே. என் மருமை என் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னையோட 3 நாள் ஆச்சு. நீங்க என்ன விசாரிச்சிருக்கீங்க, என்ன முடிவெடுத்திருக்கீன்னு போய் கேட்டுத்தான் பார்ப்போம். அவங்க சரியான பதில சொல்லலைன்னா அதுக்கப்புறம் வக்கீல்கிட்ட போவோம், கோர்ட்டுக்கு போவோம். கழுத 10-50 செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அது வரைக்கும் இந்த பங்கச ஓய மாட்டேன். என்ன மருதாயி, பேசாம வந்து உட்காந்துட்ட? வேலை எதுவும் இல்லையா? மத்தியான சாப்பாடு ரெடி பண்ணணும்ல? ஏதாவது வேலை இருந்தா பார்க்கலான்னு தாங்க அடுப்படிக்கல போனேன். நீங்க எந்த வேலையும் பார்க்க வேணாம், போய் ரெஸ்ட் எடுங்கன்னு என் மருமக திருப்பி அனுப்பிட்டா. நான் என்ன செய்யறது? அதான் வந்து உட்காந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாமேன்னு வந்தேன். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? அதானே கேட்டேன். என் மருமகளை அப்படி சொல்லுச்சுன்னு சந்தோஷப்படுற வேலையெல்லாம் கிடையாது. எத்தனை நாளைக்கு ஏது நாளைக்குன்னு நொட்டம் சொல்றதுக்கு தான் நல்லா வருவீரே. இங்க பாருடி, ஓ மருமகளை நீ வேணும்னா தலையில தூக்கி வச்சு கொண்டாடு. ஆனா என்னால அந்த பிள்ளைய நம்ப முடியாது. அது கேரக்டர் எப்படின்னு போக போக தெரிய முடியே. அட போப்பா சாமி, நீ ஒரு ஆளுன்னு உன்கிட்ட சொன்ன பாரு, என்னைய சொல்லணும். அம்மா அத்தை மாமா. ஆமா சௌமியா, என்னது இது தட்டுல சாப்பாடு? மாமாக்கு தான் அத்தை சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வந்தேன். ஏன் சௌமியா, சொல்லி இருந்தா நான் வந்து வாங்கிட்டு வந்திருப்பேன்ல, நீ எதுக்கு தூக்கிட்டு வர? பரவாயில்ல அத்தை, இதனால என்ன இருக்கு? அப்புறம் மாமாக்கு நான் செய்யாம வேற யார் செய்வாங்க? சோத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு சோத்துக்கு அப்புறம் என்ன வில்லங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. இவ அது தெரியாம பல்ல ஈன்னு காட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கா. அத்தை, மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் போட்ட சாம்பார் வச்சிருக்கேன். கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கேன். கீரை கடைஞ்சிருக்கேன். இது போதும் இல்ல அத்தை? இல்ல அப்பளம் ஏதாவது பொரிச்சு எடுத்துட்டு வரட்டுமா? இம்புட்டு நாளும் எங்களை பொரிச்ச ஒரி பத்தாதாக்கம், இதுல அப்பளத்தை வேற பொரிக்கணுமா? போதும் சௌமியா, இதை காட்டி வேற என்ன வேணும்? அதான் கீரையெல்லாம் இருக்குல்லம்மா, இருக்கட்டும், இதையே சாப்பிட்டுக்குருவாரு. சரித்த. அப்ப நான் போய் தண்ணி எடுத்துக்கிட்டு உங்களுக்கும் பிளேட்ல சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். இங்கேயே உட்காந்து நீங்களும் மாமா கூட பேசிக்கிட்டே சாப்பிட்டுருங்க. அட, எனக்கு எதுக்கு தூக்கிக்கிட்டு தெரியற? உங்க மாமாக்கு மட்டும் கொடுமா, நான் அங்கனக்குள்ள வந்து அடுப்படியில சாப்பிட்டுக்கிறேன். அப்படியா? சரி வாங்கத்த. மாமா சாப்பிட்ட பிறகு நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம். சரிம்மா சௌமியா, தம்பி சாப்பிட்டானா? இல்லத்த, அவர் சாப்பாடு வேணான்ட்டாரு. அதான் சரி, இவ கையால சோறு வாங்கி திங்கிறதுக்கு சும்மா இருந்துடலாமே. என் மயனுக்கும் எனக்கும் புரியுது, இந்த மொட்டைச்சிக்கு புரிய மாட்டேங்குதே. ஏமா, குழம்புல காரம் எதுவும் அதிகமாயிருச்சோ? சாப்பிட்டு பார்த்தா தானே காரம் இருக்கா இல்லையான்னு தெரியும். சாப்பிடாமலே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாரு. இந்த பையன் ஏன் இப்படி பண்ணதுன்னு தெரியலையே. அம்புடு தூரம் எடுத்து சொல்லி இருந்தா இப்படி எல்லாம் செஞ்சா என்ன அர்த்தம்? சம்மந்தி வந்து வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டு புள்ளைய சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்க. ஒரு தடவைனாலும் மன்னிப்பு கொடுத்து அவளையும் ஏத்துக்கறலைன்னா எப்படி? ஏன் தான் இந்த ராசேந்திரன் இப்படி இருக்கான்னு தெரியலையே. பரவாயில்லத்த, அவருக்கு எப்ப என் கையால சாப்பிடணும்னு விருப்பம் இருக்கோ அப்ப சாப்பிடட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லத்த. கவலைப்படாதம்மா, நான் அவன்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன்.
காலையிலேயே அவருக்கு பிடிக்குமேனு தேங்காய் பால் சாதம் வச்சு இறால் கிரேவி பண்ணியிருந்தேன் த. அதை அவர் தொட்டு கூட பார்க்காம ஹோட்டலில் போய் இட்லி சாப்பிட்டுட்டு வந்துட்டாரு. இப்போவும் சாம்பார் வச்சு கூட்டு பொரியெல்லாம் பண்ணா இதையும் வேணான்ட்டார் அத்தை. ரொம்ப கஷ்டமா இருக்கத்த. நீ கவலைப்படாதம்மா. நீ அவனுக்காக பார்த்து பார்த்து செய்யறதை ஏன் இப்படி புரிஞ்சுக்காம தெரியறான்னு தெரியலையே. ஏதோ சின்ன சின்ன கோவதாவங்கள் இருக்கும், அதெல்லாம் அத்தை பேசி சரி பண்றேன். நீ சாப்பாடை போட்டு என் கையில கொடு, நான் கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து பார்க்கறேன். இல்லத்த, பரவாயில்ல, வேண்டாம். எனக்காக நீங்க பேச போய் உங்களை ஏதாவது ஹார்ஸா திட்டாருன்னா இருக்கட்டும் த. அவருக்கு எப்ப விருப்பம் இருக்கோ அப்ப என் கையால சாப்பிடட்டும். மொட்டைக்கு என்னைக்கு விருப்பம் வரப்போகுது? கட்டுன ஒண்டாட்டி கையால சோறு வாங்கி திங்காம வேற எங்கே போய் திங்க போறாங்க? எத்தனை நாளைக்கு கடையில வாங்கி திம்பாக? நீ சோத்தை போட்டு கொடு, நான் கொண்டு போய் கொடுத்து பார்க்கறேன். சரிங்க த, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். இதை மாமா கிட்ட கொடுங்க. மாமாக்கு ஒரு சம்பு தண்ணி மட்டும் அள்ளி வச்சுட்டு சாப்பாடை போட்டு கொடு. சரிங்க த, நான் அள்ளிட்டு வரேன். உங்க மயனுக்கு திமுறை பத்தியில ராசேந்திரப்பா. அந்த புள்ள இம்புடு தூரம் இறங்கி வந்து சோறாக்கி குழம்பு வச்சு எல்லாம் பக்குவாடு பண்ணிருக்கு. திங்க மாட்டோம்னா கடையில போய் திண்டா என்ன ஒரு அப்ப கொழுப்பு. மருதாயி, எனக்கு என்னமோ என் மையன் சரியாத்தான் இருக்கான்னு தோணுது. என்னால முடியல. வெளியில போய் கடையில வாங்கி திங்கிற அளவுக்கு கையில காசும் இல்ல, எந்திரிச்சு போற அளவுக்கு உடம்புல தெம்பும் இல்ல. அதனால என்னத்தையோ வாங்கி திண்டுக்கிட்டு கிடைக்கேன். வலு இருக்கிறவன் போய் சாப்பிட்டுட்டு போறேன். உனக்கு என்ன செய்யுது? ஏது நீங்களே உங்க மயனுக்கு சொல்லி கொடுப்பிய போலையே. புள்ளைய நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறவங்க தான் பெத்தவங்களா இருக்கணும். அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அது தெரியாம நீங்க ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கீரா? அவன் கஷ்டப்படட்டும்னு யாரடி சொன்னது? அவன் சரியா போயிட்டு இருக்கிற பாதையில நம்ம போய் குறுக்க நிக்க வேணான்னு தான் சொல்றேன். ஏது அவங்க பொண்டாட்டி புருஷனும் சண்டை ஓட்டு பொண்டாட்டி கையால சோறு திங்க மாட்டோம்னு சொல்றது, கடையில போய் சோறு வாங்கி திங்கிறது, இதெல்லாம் சரியான போற பாதையோ? அதை பார்த்து ரொம்ப பூரிச்சு போயிருங்க. ரொம்ப நல்ல பெத்தவங்கல்ல நீங்க. உனக்கு சொன்னா புரியாதடி மருதாயி, பட்டாத்தையும் புரியும். பட்டு தெரிஞ்சுக்க. என்ன செய்ய சொல்ற? சரி சரி, இந்தாங்க முதல்ல நீங்க சாப்பிடுங்க, நான் போய் தம்பியை சாப்பிட வச்சுட்டு வரேன். ஆராரிராரிரோ கெட்டுதம்மா, நீரினில் வந்தது இந்நிஜமா. பங்கசா, ஏட்டி பங்கசா. என்னடி முட்டைக்காரி, ஊர் ஆளுகள்லாம் சேர்ந்துக்கிட்டு மைக்குல ஒரே சத்தமும் கூத்து கும்மாளமுமா இருந்துச்சு. இப்ப செத்த நேரமா சத்தத்தை காணா, என்ன விஷயம்? ஊருக்குள்ள இளவு விழுந்திருக்குன்னு கேள்விப்பட்ட பிறகு என்னன்னு கூத்தடிக்கிறது, என்னன்னு கும்மாளம் போடுறது. அடி பங்கசா, இப்படி மோசம் போயிட்டியடி பங்கசா, இப்படி மோசம் போயிட்டியடி. என்னடி சொல்ற அலமேலு? இளவு விழுந்துருச்சா? நல்லா தன்னடி ஆடல் பாடல் நிகழ்ச்சி போட்டு பேசன ஷோ பண்ண போறோம்னு துணுமணி எல்லாம் மாத்திட்டு போனிய. இப்ப என்னடி என்னென்னத்தையோ வந்து உளறிக்கிட்டு இருக்கிய? என்னடி ஆச்சு? நான் எப்படி சொல்லுவேன், நான் என்னன்னு சொல்லுவேன்? அடி பங்கசா, என் வாயால நான் என்னன்னடி சொல்லுவேன்? என்னடி முட்டைக்காரி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரலான்னு கிளம்புனேன். நீங்க வந்து என்னடி இப்படி உளறிக்கிட்டு இருக்கிய? என்னடி ஆச்சு? நீ என்னத்த போலீஸ பார்க்க போற? போலீஸுக்காரே சீப்புல ஊருக்குள்ள வந்திருக்காக பங்கசா. என்னடி முட்டைக்காரி, எதா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்கடி, எனக்கு யோசனை எங்கெங்கயோ போகுது. அடி பங்கசா, அடி பங்கசா, ஊருக்குள்ள யாரோ விழுந்து செத்து கிடக்காகன்னு போலீஸுக்காரர் வந்துட்டு சொல்லிட்டு போயிருக்காரடி பங்கசா. அதுவும் மக லைலாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே. நான் என்னத்த உன்கிட்ட வந்து சொல்லுவேன்? இதை நான் எப்படி உன்கிட்ட வந்து சொல்லுவேன்டி பங்கசா? அடி பங்கசா, என்னடி சொல்றிய? என்னடி சொல்றிய? ஆமாடி பங்கசா, உன் மகள மாதிரியே ஒரு புள்ள ஊர்னிக்குள்ள விழுந்து செத்து கிடக்கிறதா போலீஸ் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. உன் மையன் அழுதுகிட்டும் கத்திக்கிட்டும் ஓடி இருக்காண்டி. யாத்தே யாத்தே, நான் பெத்த மக லைலா. ஐயோ கடவுளே, ஏட்டி பங்கசா பங்கசா, அடி உன் மகளா இருக்குமோன்னு சந்தேகத்துல தாண்டி கூட்டிட்டு போயிருக்காங்க. அது அவளா இல்லாம கூட இருக்கலாண்டி பங்கசா. ஐயோ ஐயோ, இப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாலே பங்கசா. அடியெல்லாம் எந்திரிடி பங்கசா, பங்கசா எந்திரி பங்கசா. அலமேலு, ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லையில பொறுத்து அழுத்து செத்த பொறுமையா சொல்ல மாட்டியா? எடுத்தான் கவுத்தவுன்னு நீ பாட்டுக்கு சொல்றிய. என்னடி இங்க வாருந்த பங்கசா வயசான காலத்துல 3 நாளா சோறு திங்காம ஒண்ணும் திங்காம கிடந்தா இப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாளே. உள்ள செய்திய சொல்லிருவோம், என்னத்துக்கு மறைக்கணுமேன்னு சொல்லி தொலைஞ்சு விட்டனே. போடி, அந்த வாளியில தண்ணி இருக்க, ஒரு சம்பு தண்ணி எளிட்டு வாப்போ. ஏ கடவுளே, இது என்ன கிரகமா போச்சு? பங்கசா, எடி பங்கசா எந்திரிடி. அடியலா, இந்தாடி மொட்டைக்காரி, இந்த தண்ணியை தொளிச்சு பாரு. பங்கசா எந்திரிமா. திடீர்னு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லவும் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்காடி. ஓடுறி, இந்த அன்னைக்கிளி நெடுவாளி யாராவது இருந்தா கூட்டிட்டு வாவே. சரி சரிட்டி மொட்டைக்காரி, நான் போய் இந்த கூட்டிட்டு வரேன்.
ஐயோ கடவுளே, மக ஊர்னில விழுந்து கிடக்கும்னு சொல்ற, ஆத்தா எங்கிட்ட கீழே விழுந்து கிடக்கா. இடையில நம்ம கிடந்துக்கிட்டு என்ன செய்யறது? இந்த சுப்பிரமணி வேறையில அங்க ஓரம்னு போயிட்டேன். இப்ப யார போய் கூப்பிடுறது, எவரை கூப்பிடுறது?